ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி குட்டீஸ் எல்லாம் ஆசையாக சாப்பிட்ற மாதிரி ஒரு வித்தியாசமான தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப சத்தான தோசையும் கூட. ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோசை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கேரட், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு குடைமிளகாய், அப்புறம் கொஞ்சம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா கொஞ்சம் கார்ன் நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். நான் சாப்பர் யூஸ் பண்ணி இதையெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொடியாக நறுக்கிருச்சுன்னு. இந்த சாப்பர் நான் ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பிளேடு இன்னும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா காயுமே நான் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ கல்லை ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை தேய்ச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தோசை ஒட்டாமல் வரும். இப்போ நார்மலாக எப்பயும் தோசை செய்கிற மாவில் ஒரு திக்கான தோசை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை மூடி வச்சு ஒரு நிமிஷம் வேக விடுங்க. அப்போ மேலே கொஞ்சம் வெந்துடும். இப்போ 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நான் மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு சாஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா தக்காளி சட்னி இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா பீஸா சாஸ்னே கடையில் கிடைக்குது, அந்த சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் டொமேட்டோ சாஸ் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வேக வச்ச கார்னு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். காயெல்லாம் ஏன் பொடியாக நறுக்கியிருக்கோம் அப்படின்னா, பெருசாக இருந்தால் பசங்க எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஸோ பொடியாக இருந்தால் அதோட சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் கேரட், இப்போ குடைமிளகாய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தக்காளி, அப்புறம் பன்னீர் துருவி போட்டுக்கலாம். பன்னீர் சீஸ்லலாம் நிறைய ப்ரோட்டீன், கால்சியம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு அதெல்லாம் நிறைய தர்றது நல்லது. கடைசியாக சீஸ் க்யூபை துருவி போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே லைட்டாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு மிதமான சூட்டில் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடுங்க. மேலே இருக்கிற சீஸ் எல்லாம் நல்லா உருகி வந்துருச்சுன்னா அந்த டைம்லேயே அந்த காயெல்லாம் வெந்துடும். இப்போ இந்த தோசையை அப்படியே மெதுவாக நகர்த்தி விடுங்க. நகர்த்தி விட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை பீஸா தோசை அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.